அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கான ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து தி ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் கான்டாக்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பை பார்ட்டி இன் பர்சன் ரூல்ஸ் 2019 பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கிறது அண்ட் ரொம்ப வருஷமாகவே இது ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோடைய ஒரு சில முக்கியமான 11 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்ன ரூல்ஸ்லாம் சொல்லி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்களை சொல்லிவிட்டு இன்ட்ரோ சொல்லிவிட்டு நம்ம அடுத்தடுத்து டெஃபினிஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம சென்னை, அதாவது மெட்ராஸ்னு சொல்லுவோம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நமக்கு பிரின்சிபல், சரிங்களா, பிரின்சிபல் கோர்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பெஞ்ச் வந்து மதுரையில் இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போது நார்மலாக வந்து இந்த தமிழ்நாடுல வந்து உங்களுக்கு புதுச்சேரியும் சேர்ந்து ப்ரிவேல் ஆகும், கேசஸ்லாம் ப்ரிவேல் ஆகும், யூனியன் டெரிட்டரியும் ஜாயின் பண்ணி. ஸோ பார்த்திங்கன்னா அதான் நம்ம பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுன்னு புதுச்சேரி வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம கேசஸும் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அக்கம்பைன் பண்ணி வரும். ஸோ இதே மாதிரி பார் கவுன்சில் ஆஃப் அசோசியேஷன்ஸில் பார்த்திங்கன்னா லைக் யூனியன் டெரிட்டரியும் அண்ட் வந்து உங்களுக்கு முக்கியமாக ஸ்டேட்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸில் ஹைகோர்ட்னு வரும்போது நம்மளுடைய 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குங்க இது வரைக்கும். ஸோ 25 ஹைகோர்ட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனியன் டெரிட்டரியும் ஒரு சில பிரின்சிபல் அண்ட் பெஞ்ச் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஏன்னா பார்ட்டி இன் பர்சனாக போகும்போது இந்த ஜென்ரலான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரார்ஸ் பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரார்லாம் நினச்சிட்டு நீங்கள் வராதிங்க, நிறைய ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரார் பிரின்சிபல் சீட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார். ஸோ ரெஜிஸ்ட்ரார்ஸ்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல் இருக்காங்க, அதுலேயே வந்து ரெஜிஸ்ட்ராரில் ஜுடிஷியல் இருக்காங்க, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ராரில் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் இருக்காங்க, அதே மாதிரி விஜிலன்ஸில் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் வந்து அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார் 1 இருக்காங்க, ரெஜிஸ்ட்ரார் கம் ஸ்பெஷல் ஆஃபீஸர், லைசனிங்ஸ்க்குன்னு வந்து தனியாக வந்து ரெஜிஸ்ட்ரார்ஸ் மெயின்டைன் ஆவாங்க, அண்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ரெஜிஸ்ட்ரார் இருக்காங்க, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரிக்கு ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரார் கம் ப்ரைவேட் செக்ரட்டரி டு ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் இருக்காங்க, அவங்க அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மீடியேஷன் கன்சல்டேஷன் சென்டர்ஸ்க்கு டேரக்டர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஐடி கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரார் இருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி அஃபிஷியல் அசைனின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஸ்பெஷல் செல் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் பேஸ் பண்ணிட்டு கூட ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து மதுரையிலேயும் இருக்காங்க. ஸோ மதுரையோட பெஞ்சிலே வந்து ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரார் வந்து ஜுடிஷியல்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி விஜிலன்ஸ்க்கு வந்து அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார்ஸ் 2 இருக்காங்க, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரார் இருக்காங்க, அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார் ஐடி கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ வந்து நமக்கு பிரின்சிபல் சொல்லக்கூடிய கோர்ட்களில் மெட்ராஸ் கோர்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரார்ஸ் வந்து நிறைய ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க, பிரின்சிபல் சீட்லேயும் இருக்காங்க, அதே மாதிரி மதுரையில் வந்து உங்களுக்கு மதுரை பெஞ்ச்லேயும் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ரெஜிஸ்ட்ரார் நினச்சிட்டு வராதிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜுடிஷியல் ரெஜிஸ்ட்ராரா, அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரார்ஸா, ஐடி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெஜிஸ்ட்ரார்ஸா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் டெசிக்னேஷன்ஸ்லாம் வந்து போர்ட்டலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பார்ட்டி இன் பர்சனாக வரும்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். அண்டு வந்து ஒரு சில பேருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மாதிரியான விஷயங்கள் டிஃபிகல்ட் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய புக்ஸ்லாம் இருக்குது வெளியே, லைக் சீதாராமன் கோ இல்லை வேறு புக் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக ஹை கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வெளியில் புக்ஸ் எல்லாம் வச்சு வெண்டார்ஸ் மாதிரி வச்சு விற்றுட்ருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து மேக்ஸிம்ஸ் டிக்ஷனரியோடு சேர்த்து இங்கிலீஷ் தமிழோடு சேர்ந்து இருக்கும், கேஸ் லாஸும் அதிலே இருக்கும், டாக்ட்ரைன்ஸ் பிரின்சிபல்ஸும் அதிலே சேர்ந்து இருக்கும். அது மாதிரியான புக்ஸை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அஸ் அ பார்ட்டி இன் பர்சனாக நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட போர்ட்டலில் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சைட்ஸில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மோர் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான போர்ட்டல்ஸ் வரும். ஸோ இந்த சர்ச் பார்ட்டில் வந்து நீங்கள் போயிட்டு ரூல்ஸ் ஃபார் பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஜுடிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸோட உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கெசெட்டில் விட்ட உங்களுடைய ரூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து ஐடி ஃபீல்டு, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி ஃபீல்டு, லைக் நிறைய கம்பெனிஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸ் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இங்கே எல்லாரும் மேக்ஸிமம் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவங்களுடைய கொலீக்ஸ் வந்து டீம் லீடராகவே இருந்தாலும், இல்லை வேறு யாராவது வந்து பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும், இல்லை ஈவன் அந்த கம்பெனி நடத்துகிற ஃபவுண்டராகவே இருந்தாலும் சில பேர் ரொம்ப கேஷுவலாக பேரை சொல்லியே பேசுகிறது, ரொம்ப லைக் எம்டியாகவே இருந்தாலும் பேரை சொல்கிறது ரொம்ப நார்மலான ஒரு கேஷுவலான ஒரு ப்ரொசீஜராக இருக்கும். அது யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் கோர்ட்டுகளில் அப்படி
பண்ணவே முடியாது. எங்களுக்கு ஹைராக்கி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து கோர்ட்டோட டிகோரம்னு சொல்லுவோம். கோர்ட்டில் இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு ஹைராக்கி இருக்குது. நாங்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லைக் ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா, இங்கே சீனியர்ஸ் இருந்தாலும் சரி, வேறு யாரோட சீனியர்ஸாக இருந்தாலும் நாங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வி விஷ் லைக் திஸ். அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா சீனியர்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அவங்களுடைய கோட்ஸ் கலியில் வந்து கவுன்ஸில் வந்து பேக் சைடில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருந்தாலும் உங்கள் சீனியர் மோஸ்ட்டுன்னு அர்த்தம். நாங்கள் உடனே எந்திரிச்சு நாங்கள் இடம் கொடுத்துருவோம். வேறு யாராவது யார் இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஹைராக்கி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எப்பயுமே இதை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் கோர்ட்டோட டிகோரம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து லார்ட்ஷிப்ஸ் வரும்போதும் சரி, இறங்கும் போதும் சரி, லஞ்சுக்கு வந்து அவங்க லைக் கிளம்பும் போதும் சரி, அவங்களும் வந்து எங்களை இந்த மாதிரி விஷ் பண்ணுவாங்க, நாங்களும் அவங்கள விஷ் பண்ணுவோம். இது வந்து கோர்ட்டோட டிகோரம் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் முக்கியமாக கோர்ட்டில் நிற்கும் போது நீங்கள் பேக் சைடில் தெரிஞ்சுனா நிற்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் டக்குன்னு போனால் டக்குன்னு நடந்து போயிடணும். அதே மாதிரி குடிஞ்சிட்டு தான் போகிற மாதிரி தான் இருக்கும். போலீஸ் அஃபீஷியலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தே ஷுட் விஷ் தேர். கைகளில் வந்து கூப்பி நம்ம வணக்கம் சொல்கிறது ரொம்ப நாகரிகமான ஒரு விஷயம். அண்ட் கோர்ட் டிகோரம்னு ரொம்ப ஃபாலோ பண்ணணும். அண்ட் கோர்ட்டில் நீங்கள் இருக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஸ் அ பார்ட்டியின் பர்சனாக ஒரு சில விஷயங்கள் தெரியாது, பட் சொல்லுவாங்க, நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, போக தெரிஞ்சுப்பீங்க. ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட், பட் வித் நோ அதர் சான்ஸ். நாங்கள் டிஸ்பிளேலாம் சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாது. ஸோ நாங்கள் கேஸ்களில் பார்க்க முடியாது, சீனியர்ஸ் பேசுகிற மெசேஜஸ் பார்க்க முடியாதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் சைலண்டில் போட்டு வச்சுப்போம். ஸோ அஸ் அ பார்ட்டியின் பர்சனாக நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து கோர்ட் நடந்துட்டு இருக்கும் போதோ இல்லை ஜட்ஜஸ்க்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கும் போதோ ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க. இன் சப்போஸ் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்க்கணுன்னா மட்டும் நீங்கள் பாருங்கள், பட் வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லி பேசிடாதீங்க. அது வந்து ஒரு கண்டெம்ட் மாதிரி. ஸோ இல் பிஹேவியராக உங்களுக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிறனால உங்களுக்கு கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி வந்து கேஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறமா நீங்கள் எப்பயுமே பார்ட்டியின் பர்சனாக நீங்கள் எப்பயுமே அப்பியரே ஆக முடியாது, எந்த கோர்ட்லேயும் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்ட்டியின் பர்சன் போனீங்கன்னா ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி லார்ட்ஷிப்ஸ் வந்து கார்டாஸில் வந்தாங்க, நாங்கள் எல்லாரும் சைட்ஸ் ஆஃப் த வாலில் வந்து நாங்கள் லீன் பண்ணிவிட்டு வி ஜஸ்ட் see them down. ஸோ அவங்க போகும்போது வி விஷ் லைக் திஸ். ஸோ இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு ப்ரொசீஜர். ஸோ நிறைய பேர் பார்ட்டியின் பர்சன் வராதவங்களுக்கு கார்டாஸ் அப்படி நிற்பாங்க, தெரியாது. லைக் முன்னாடி போகக்கூடிய தவாலி வந்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படி வராங்கன்னா லார்ட்ஷிப்ஸ் வராங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி லார்ட்ஷிப்ஸும் காரிடார்ஸில் போனாங்கன்னா அவங்களுமே விஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் விஷ் பண்ணிவிட்டு வி ஷுட் பி வெரி ஹம்பிள். அந்த டைமில் ஃபோன்லாம் பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கும். அண்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ் எல்லாருமே வந்து ரிட்டையர்டாக இருக்கக்கூடிய, ரொம்ப சீனியர் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜட்ஜஸாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களாக இருப்பாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரார் தானே நினைக்காதீங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்களில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் மாதிரி இருக்காது. ஹைகோர்ட்டில் வந்து இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட்டாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து சீனியாரிட்டியில் வந்தவங்க தான் வந்து கொலிஜியமில் வச்சு அவங்க தே வில் பிகம் அஸ் அ ஜட்ஜஸ். அண்ட் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி லைக் ப்ரொமோஷன்ஸில் வரவங்க. ஸோ ரொம்ப சீனியர் மோஸ்ட்டாக தான் இருப்பாங்க. எல்லாருமே சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, வயசுக்கும் சரி, அவங்க ரொம்ப சீனியர் மோஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் டைமில் வந்து பார்க்கக்கூடிய சீரியஸான கேசஸ் அளவு கூட நம்மளுடைய கேஸ் இருக்காது. ஸோ அந்த ஹம்பிள்னஸ் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். நிறைய இடங்களில் நிறைய பேர் அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ட் என்ட்ரி பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபிஸ்கிங் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. CIS அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக வெளியே இருப்பாங்க. ஸோ நீங்கள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து அவுட் சைட் கேம்பஸில் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கோர்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஹைகோர்ட் கிடையாது. உள்ளே நீங்கள் CSFோட செக்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்களா, அதுதான் ஹைகோர்ட்டு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கிங் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நம்ம என்ன வந்து கேரி பண்ணிட்டு போகிறோமோ, மேபி லைக் உங்களுடைய பேக் இல்லை கட்டு எது எடுத்துகிட்டு போனாலும் செக் பண்ணாமல் உள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. சில பேர் வந்து பார்ட்டியின் பர்சனாக போகிறவங்க இது தெரியாமல் கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபுல் கோஆப்ரேட் பண்ணி அவங்க வந்து ஃபிஸ்கிங் சொல்லும் போது ஹேண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரேஸ் பண்ணணும். ஸோ அவங்க செக் பண்ணுவாங்க, ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. பேக்கெட் சம்டைம்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி அவங்க டவுட்ஃபுல் பண்ணாங்கன்னா உடனே பேக்கெட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வெளியே காட்டுங்க. ஸோ சம்டைம்ஸ் பென் இல்லைனா உங்கள் ஃபோன்ஸ் ஏதாவது செக் பண்ணாங்கன்னா டோன்ட் வரி, அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணேன் மதுரை கோர்ட்டுக்கு போகும்போது. ஸோ வந்து எனக்கே தெரியல, லைக் என்னுடைய ஒரு கட்டர் வந்து ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு நைஃப் எப்பயுமே நான் வச்சுருப்பேன், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். எதனால் அப்படின்னா என்னுடைய டைம் டேபிள் வந்து ஏர்லி மார்னிங் நான் காலேஜ்லலாம் இருக்கும் போது ஒரு 4 o'clock நான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். காலைல எந்திரிச்சு வீட்டில் தேவையானது சமைச்சிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து எனக்கு தேவையான சாப்பாடு, எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான சாப்பாடு, மாதிரியான விஷயங்கள்
பசங்களை சமைச்சு வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் போயிட்டு சீனியர் போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் திருப்பியும் கோர்ட்டில் போயிட்டு அது முடிச்சதுக்கப்புறமா திருப்பி என்னுடைய காலேஜுக்கு போவேன். ஸோ காலேஜ் வந்து ஆஃப்டர்நூன், எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட்டு. ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் என்னுடைய சீனியர்ஸை பார்த்துட்டு அண்ட் அகெயின் நான் வேறு ஏதாவது ஒர்க் அண்ட் கிளாஸஸ் ஏதாவது டைப்ரைட்டிங் கிளாஸ் அந்த மாதிரி இருந்தது, இல்லை வேறு ஏதாவது இன்டர்ன்ஷிப் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நான் திருப்பி ஒர்க் ஆன் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு எப்படியும் வந்து 1 o'clock ஆர் சம்டைம்ஸ் 10, 11 ஆகிடும். ஸோ திருப்பி ரொட்டீன் வந்து 4 to 5 அந்த மாதிரி டைமில் எழுந்திரிச்சு என் வாக்கிங் ஏதாவது முடிச்சுட்டு ஸோ இந்த ரொட்டீனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அப்புறம் போக போக என்னுடைய சீனியர் சொல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆஸ் அ பார்ட்டிங் பர்சனாக உங்களுக்கு ஜென்ரலாக தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்கு. அண்ட் அகெயின் வந்து ஹைகோர்ட் டு ஹைகோர்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ பார்ட்டிங் பர்சனாக போகும்போது அந்த கோர்ட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். டிஸ்பிளேஸ்லாம் இருக்கும், டிஸ்பிளே பார்த்துக்கோங்க. இல்லை ஃபோன்லேயே அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோட்ஸ் இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கேஸ் வருதா வரலையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நீங்கள் ஓத் அண்ட் அஃபர்மேஷன்லாம் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸில் நீங்கள் பார்ட்டிங் பர்சனாக வரவே முடியாது. அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ 4 முக்கியமான கண்டிஷன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ட்டிங் பர்சனாக இருக்க முடியாது. ஸோ அதையும் பற்றியும் பார்க்கலாம். ஸோ இந்த 11 ரூல்ஸில் வந்து முக்கியமான ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஷார்ட் டைட்டில், அதாவது இந்த ரூலோட பேர் என்னன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ரெட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லைக் இந்த கமென்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து அஃபிஷியல் கெசெட்டில் கொடுத்து இது வந்து பப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறமா ரூலாக வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துடும். அதுதான் 2ல் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ரூலில், தேர்ட் ரூலில் வந்து டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹைகோர்ட்டில் வந்து என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரூல்ஸ் எங்கே அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மட்டும்தான் அப்ளிகபிள். மதுரை, ஸோ இங்கே மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ இந்த 2 கோர்ட்டில் தான் அப்ளிகபிள்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆந்திராக்கு போனீங்கன்னா அங்கே பார்ட்டிங் பர்சனோட ரூல்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்க்ளோஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் வந்து பார்ட்டிங் பர்சன் கமிட்டின்னு ஒரு மெம்பர் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸை வந்து லைக் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் அந்த கமிட்டி மெம்பரில் இருப்பாங்க. ஸோ பார்ட்டிங் பர்சன் கமிட்டிஸ்னே தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் டெக்கோரம் ஃபாலோ பண்ணணும், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்களும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பார்ட்டிங் பர்சன் கமிட்டி ரொம்ப முக்கியமானவங்க வென் யூ ஆர் கோயிங் டு அப்பியர் ஆன் யுவர் ஓன் செல்ஃப். ஸோ அதாவது பார்ட்டிங் பர்சன் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கேஸ்க்கு நீங்களே வாதாடி, நீங்களே வந்து ஆர்கியூ பண்ணி, நீங்களே அப்பீல் லைக் மாரி விஷயங்களும் சரி, அப்பியர் ஆகிறதும் சரி, ப்ளீடிங் பண்ணுறதும் சரி, எல்லாமே நீங்களே தான் மன்னிப்பிக்க போகிறீங்க. ஸோ அந்த கேஸ் வந்து அட்வொகேட்டே இல்லாமல், உதவியே இல்லாமல் நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கேஸை பேச போகிறீங்க. அதுதான் பார்ட்டிங் பர்சன். ஸோ பார்ட்டிங் பர்சன் மீன்ஸ் இன்க்ளூட்ஸ் அ பர்சன் ஹூ இன்டென்ஸ் டு ப்ளீடிங் பண்ணலாம், அப்பியர் ஆகலாம், ஆர்கியூ ஹிஸ் ஆர் ஓன் கேஸ். ஸோ உங்களுடைய கேஸை உங்கள் தரப்பு வக்கீலே இல்லாமல், ஃபீஸே கொடுக்காம, அட்வொகேட் ஃபீஸே கொடுக்காம நீங்களே ப்ளீடிங்ஸ் ஆர் டிராஃப்டிங் விஷயங்கள், அப்பியரன்ஸ் ஆகிறது, ஆர்கியூ பண்ணுறது, அந்த பர்டிகுலராக அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து முடிகிற வரைக்கும், ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும், சிஏ அப்ளை பண்ணுறது, ஐஏ வாங்குறது எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கன்வீனியன்ட்டான ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் தி ஹைகோர்ட், நாட் த்ரூ அண்ட் அட்வொகேட். ஸோ அட்வொகேட் வக்காலத்தை எதுவுமே இல்லாமல் நீங்களே வந்து ஃபாலோ பண்ணி நடத்துகிறதான் பார்ட்டிங் பர்சன். சரிங்களா? லைக் 4 ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரெசன்டேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் பர்சன் பை பார்ட்டிஸ். இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the presentation of any matter or proceeding by the person not represented by any advocate by an advocate shall be made by such person personally in filing counter of the high court. So for example like நீங்கள் கேஸ் போடுறது ஒரு விதம், இன்னொன்று வந்து என்னென்னா லைக் பிளெயின்டிஃப் டிஃபரண்ட், இது வந்து லோவர் கோர்ட்டில் ப்ரிவலண்ட்டாக இருக்கும். ஸோ வாதி பிரதிவாதின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ வாதி பிரதிவாதி இன் தமிழ், பிளெயின்டிஃப் டிஃபரண்ட். ஸோ ப்ராப்ளம் கொண்டு வந்து சொல்கிறவங்க வந்து பிளெயின்டிஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் படிக்க வந்தாங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து டிஃபெண்டன்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஹைகோர்ட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட், மேக்ஸிமம் பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க, இல்லைனா அப்பலண்ட் கம்ப்ளைனன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது டேர்ம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் உங்கள் கேஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுட்டு அது கேட்க அங்கே இருக்கக்கூடிய லைக் அஃபீஷியல்ஸோ வேறு யாராவது அந்த ஜூனியர்ஸ் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் லைக் ஓகேவாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இல்லை யூடியூப்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ பெட்டிஷனருங்கிறவங்க ப்ராப்ளம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறவங்க, ரெஸ்பாண்டன்ட் அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணி ரிப்ளை கொடுக்குறவங்க. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே யாராவது ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும்னா நீங்கள் கவுண்டர்னு சொல்லுவாங்க, இல்லை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கவுண்டர்ஸ் வந்து கோர்ட்களில் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற பற்றின விஷயங்களை வந்து R4 அதாவது ரூல் 4ல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பர்டிகுலர் இந்த ரூல்ஸில். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த கேஸ் பேப்பர்ஸ்னால் டாக்குமெண்ட் எவிடன்சஸ், உங்களுக்கான தரப்பில் இருக்க ஃபோட்டோ, டிவைசஸ், பென் டிரைவ்ஸ், இது எல்லாமே நீங்கள் சப்மிஷன் பண்ணுவீங்க. அஸ் அ பார்ட்டி இன் பர்சனாக நீங்கள் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரூஃப்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி கார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் ஃபுல் அட்ரஸோடு இருக்கணும். அந்த ஃபுல் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், ரேஷன் கார்டாக இருக்கலாம், பேங்க்கோட பாஸ்புக்காக இருக்கலாம், வித் ஃபோட்டோ இருக்கும். அதில் உங்களுக்கே தெரியும், பாஸ்புக்கில் வந்து பேங்க் பாஸ்புக்கில் ஃபோட்டோ இருக்கும். பேன் கார்டு கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், பாஸ்போர்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ரீசன்ட் கலர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டோடு இருக்கலாம். இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஐடி கார்டு இருந்தால் அதுவும் நீங்கள் கொடுக்கலாம். ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு அலாங் வித் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. இப்போ நிறைய பேர் மெயில் ஐடிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, அது போக இந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் பார்ட்டி இன் பர்சனாக போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒன் ப்ரூஃப் ஆஃப் தி ஐடென்டிட்டி வந்து வித் ஃபுல் அட்ரஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ரெஜிஸ்டர்ஸோ இல்லை வேறு ஏதாவது பார்ட்டி இன் பர்சன் கமிட்டியோ சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்ளிகேஷன்ஸ் ஃபார் பெர்மிஷன்ஸ் டு அப்பியர் இன் பர்சன், அதை வந்து 5th ரூலில் சொல்லியிருக்காங்க. அதாவது whenever a party wants to appear or argue the case in person, he or she shall first file an application duly attested by oath commissioner. இது ரொம்ப முக்கியங்க 5th ரூல். நிறையா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் சொல்லியிருப்பாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ஓத் கமிஷனர் மூலியமாவோ இல்லை வந்து அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் இல்லைனா நோட்ரி மூலிமா நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நோட்ரியோட ஆக்ட் வந்து கொஞ்சம் பெருசு. நான் இன் ஃப்யூச்சரில் வந்து நோட்ரியோட ஆக்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நோட்ரி வந்து அவங்க வாங்குறதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ 5 இயர்ஸா, 7 இயர்ஸா, 10 இயர்ஸான்னு சொல்லிட்டு பர்டிகுலர் கொடுத்த எக்ஸப்ஷன் கண்டிஷன்ஸில் பொறுத்து அது இருக்கும். உமன்ஸ்க்குனா 7 இயர்ஸு, இல்லை வந்து லைக் ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக எஸ்சி எஸ்டியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லிபரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக நோட்ரி 10 இயர்ஸு. ஸோ லிபரேஷனில் 7 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் யாரோட கண்டிஷனோ அதை நீங்கள் ஓத் லைக் நோட்ரியோட ஆக்ட் படிக்கும் போது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ நோட்ரி இல்லைனா ஓத் கமிஷன் மூலிமா அட்டஸ்டேஷன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ண போகிறீங்க, அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளிகபிள். சரிங்களா? அலாங் வித் ப்ரொசீடிங் சீக்கிங் பெர்மிஷன் டு அப்பியர். ஸோ இன் பர்சனாக நான் வந்து அப்பியர் ஆக போகிறேன், என் கேஸ்க்கு நான் தான் வாதாடி போகிறேன் அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா அப்பியர் ஆக போகிறீங்கன்னா இவங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும். அவங்க வந்து அட்டஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஷால் இன்க்ளூட் ரீசன்ஸ் ஆஸ் டு வை he she cannot or does not want to engage an advocate. ஸோ உங்களுக்கு ஏன் அட்வொகேட் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடணும். and wants to appear and argue in person with undertaking that if court appoints not want to engage an advocate or wants to appear and argue in person with an undertaking that if court appoints for better assistance of the court and for proper adjudication of the case, an advocate as amicus curiae and one from the panel advocates of the High Court Legal Service Committee, the party will accept such an appointment unconditionally. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கோர்ட்டில் போய் பார்ட்டி இன் பர்சனாக போயிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியல அப்படின்னா கோர்ட்லேயே கேட்பாங்க, ஜட்ஜஸே கேட்பாங்க, உங்களுக்கு வந்து அட்வொகேட் வந்து உங்கள் தரப்பில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லீகல் சர்வீஸ் கமிட்டி மூலிமா உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளில் வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லீகல் சர்வீஸ் மூலியமாவோ இல்லை பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு அட்வொகேட்டை நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிறீங்க, உங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சரின்னு சொன்னோம்னா அவங்களே அட்வொகேட் அப்பாயிண்ட் ஆகிப்பாங்க. ஸோ இல்லை எனக்கு நானே தான் வாதாடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த பார்ட்டி பர்சன் கமிட்டி இருக்காங்களே அவங்களும் ஒரு சில பேரை வந்து அட்வொகேட்ஸ் வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்னாலுமே பேனல் ஆஃப் அட்வொகேட்ஸில் ஹைகோர்ட் முக்கியமாக லீகல் சர்வீஸ் கமிட்டியில் அவங்க இருக்கக்கூடிய நபர்களை தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இஃப் த பார்ட்டி இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ லீகல் எய்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, அதாவது எக்கனாமிக்கலி நீங்கள் ரொம்ப வீக்கர் செஷனாக இருக்கீங்க, உங்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு இல்லை அப்படின்னா ஃப்ரீ லீகல் எய்டு அணுகும் போது உங்களுக்கு அட்வொகேட்ஸ் வச்சு தருவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்ட்டி பர்சனாக இருக்கும்போது உங்களுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் புரியாது, நிறைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபைலிங்ஸ் புரியாது. அப்போ அட்வொகேட்ஸ் வந்து அவங்களே லீகல் சர்வீஸ் கமிட்டி மூலிமா வச்சு கொடுக்கறதுக்கு பார்ட்டி இன் பர்சன் கமிட்டி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரூல் 5ல் சொல்லியிருக்காங்க.
ஸோ ரூல் 6 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ரிலிமினரி வெரிஃபிகேஷன்ஸ். இது எதுக்காக அப்படின்னா ஒரு பார்ட்டி இன் பர்சன் கமிட்டி இருக்காங்கல்ல, அவங்க வெரிஃபை பண்ணாதான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணாமல் கோர்ட்களில் வர முடியாதுங்க. அது நான் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நானே நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு அட்வொகேட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரணமாக ஒரு அட்வொகேட்டாக ஆறுது இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ நானே இந்த கார்டு வாங்குறதுக்கு நிறைய ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிகேஷன்ஸ் பண்ணணும், நாங்கள் வந்து அரியரே இல்லாமல் இருக்கணும், நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஏஐபி எக்ஸாம் கிளியர் பண்ணி அதோடைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கணும், டெம்பரவரி கார்டு வரும், அதுக்கப்புறம் தான் பெர்மனன்ட் கார்டு வரும். இதுக்கு நாங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கும் நாங்கள் ஃபார்ம்ஸ்க்கு வந்து நாங்கள் பேமெண்ட் பண்ணாதான் எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் அடுத்தடுத்து எழுத முடியும். இப்போ இதுவே நான் வந்து அடுத்து நோட்ரி வாங்கணும்னா ஒரு 7 வருஷம் வந்து கண்டிப்பாக காத்திருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு தான் நான் வந்து எனக்கு நோட்ரி வாங்குவேன். ஸோ ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது சீனியர் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் உண்மையிலேயே குவாலிஃபைடாகவும் ரொம்ப வந்து ஜென்யூனான பர்சனாகவும் ஒரு நிறையா வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் ப்ராப்பராக வந்து நான் வாங்கக்கூடிய நேர்மையான ஒரு வக்கீலாக இருந்தால் தான் நான் ஒரு சீனியர் அட்வொகேட் ஆக முடியும். அதுக்கு முக்கியமாக வந்து நான் ரொம்ப பண்பானவனும் ரொம்ப லைக் டு தி கோர்ட்டோட டிகோரம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுற ஒருவளாகவும் இருக்கணும். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சீனியர் அட்வொகேட்ஸ் ஆனால் 45+ இயர்ஸில் இருந்து வயசு வந்து முதல் சீனியர் அட்வொகேட்டாகவே அவங்க கொடுப்பாங்க. நிறைய அதுக்கும் வந்து க்ரைட்டீரியா இருக்குது. ஒரு நாள் நான் அதையுமே சொல்கிறேன். ஸோ அவ்வளோ சாதாரணமாக கிடையாது சீனியர் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா, சீனியர் கவுன்சில் ஆகணும் அப்படின்னா. ஸோ அதுக்கும் நிறைய வந்து ப்ரொசீஜர்ஸ் அண்ட் நிறைய ஃபாலோயிங்ஸ் இருக்குது. ஏதாவது கெட்ட பேரோ ஒரு ஃப்ராடுலண்ட்டு ஏதோ ஒரு மிஸ்அப்ராப்ரேஷன்ஸ் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குவாலிஃபைடு சீனியர் அட்வொகேட்டே ஆகவே முடியாது. அவங்க பேரில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்திருக்கு, அவங்க ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் ஏதோ ஒரு கிரவுண்ட்ஸில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்க, அவங்க மேலே ஏதாவது கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, இல்லை பெண்டிங் கோர்ட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் சீனியர்ஸ் ஆக முடியாது. ஸோ நம்ம வந்து ட்ரூவாக வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு இருந்து டெடிக்கேட்டடாக நிறையா வந்து ப்ரொஃபஷனுக்காக செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு சீனியர் அந்த கேடர் நமக்கு ஒரு கிடைக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது எங்களுக்கு இருக்குது. பட் பார்ட்டி இன் பர்சனாக நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு பப்ளிக்காக நீங்கள் உள்ளே வரும்போது இந்த மாதிரி செக்கிங்ஸ் வந்து வச்சுட்டு தான் வந்து உங்களுக்கு உள்ளே விடுவாங்க. இதை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்லியிருக்காங்க, such application along with the main petition referred in rule 1 and 2 above shall be verified with party in person committee. ஸோ நான் ரூல் 1 and 2 படிச்சிடலைங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த ரூல் 6 வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த ப்ரைமரியாக வந்து இந்த வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நடக்கும், கோர்ட்களில் நடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே மாதிரி ஃபைன்ஸ் எல்லாம் கூட போடுவாங்க பார்ட்டி இன் பர்சன் வந்து. ஸோ அந்த ஒரு கண்டிஷன்ஸும் நம்ம ரூல் 8 வந்து ஃபுல் டெப்த்தாக சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம். ஸோ ரூல் 7 வந்து of papers filed by party in person. The papers presented by the party in person in filing the counter as per the stipulated office timings shall be scrutinized by the concerned scrutiny branches within 1 week. ஸோ 1 வீக்கில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னா செக் பண்ணுவாங்க. எங்களுக்கும் செக் பண்ணுவாங்க. நாங்களும் அப்படியெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து கட்டெல்லாம் ஃபைல் பண்ணி நாங்கள் அப்படியே கொடுத்துட முடியாது. அவங்க அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது செக் பண்ணுவாங்க. தனியாக ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அப்பீல் போட்டாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து ரிட்டாக போட்டாலும் சரி, சிவில் கிரிமினல் தனித்தனியாக இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து செக் பண்ணி கரெக்ஷன்ஸ்லாம் இருந்தால் கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கணும். அண்ட் என்ன சைஸில் பேப்பர்ஸ் இருக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் நாங்களும் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு அதே கண்டிஷன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி 1 வீக் டைம் எடுத்து உங்களுக்கு வந்து அந்த எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் தான் வந்து ப்ரொசீட் ஆகும். கோர்ட்டுக்கு அப்படியே நேரெல்லாம் போயிடாது. ஸோ நிறையா ஃபில்ட்ரிங் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபைலிங்கே வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைலிங் ஆகி எஸ்ஆர் நம்பர் கொடுத்து மெயின் நம்பர் ஆகிறதே அதுவே பெரிய சாதனை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கோர்ட்டில் போயிட்டு அட்மிஷன் ஆகி ப்ரைவேட் நோட்டீஸ் கொடுத்து நோட்டீஸ் 2 தரப்பில் வந்து அவங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணால் அப்புறம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறதே அதனால தான் ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ப்ரொசீஜர் வந்து பெருசு. ஆஸ் அ பார்ட்டி இன் பர்சனாக வரும்போது இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ஒரு கவுண்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, டைமிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டோட டைமிங் வந்து 10:30 to 4:45. ஸோ நார்மலாக கவர்மெண்ட் அட்வொகேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க 9:30 9 மேக்ஸிமம் வந்துருவாங்க. 9:30 வந்துருவாங்க. அதுக்கு மேலே லேட்டாக வர மாட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்கறக்காக அவங்க வந்துருவாங்க. ஸோ கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ்க்கு அது இப்போ நீங்கள் பார்ட்டி இன் பர்சன் வச்சுக்கோங்களேன், உங்களுடைய டைமிங் வந்து ஆஃபீஸ் செக்ஷனில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். செக்ஷனில் கொடுக்கும்போது உங்கள் செக்ஷன் ஒர்க்கு வந்து டைமிங் வந்து மேக்ஸிமம் வந்து 10 o'clock 10:30 வச்சுக்கோங்களேன். அவங்க அப்போ தான் கொஞ்சம் வந்து உட்காருவாங்க. ஸோ 10 o'clock வந்து உட்காந்தாங்கன்னா லஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. லஞ்ச் டைமிங் ஃபுல்லாக அவங்க பயன்படுத்திப்பாங்க, சாப்பிட்றதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு டீ பிரேக் வந்து நடுவில் இருக்கும், அவங்களுடைய கன்வீனியன்ட் பொறுத்து. ஸோ அகெயின் வந்து ஒரு 5 வரைக்கும் மேக்ஸிமம் 4:30
5 வரைக்குமே இருக்கும். ஆனால் வந்து கட்டு பாக்ஸில் போடணும்னா ஒரு 4 மணிக்குள்ளே பாக்ஸில் 3:30 4க்குள்ளே போடுறது ரொம்ப சேஃபர் ஹேண்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேஸ் கட்டெல்லாம் போடணும், உள்ளே ஃபைல் பண்ணுறதுக்கு வேணும், இல்லை அடிஷ்னல் டைப் செட் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து வக்காலத்தை டைப் செட் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த பாக்ஸில் செக்ஷனில் வந்து 3:34க்குள்ளே போட பாருங்கள். இல்லைனா அது மேக்ஸிமம் மூடிடுவாங்க, அந்த கவுண்டரை மூடிடுவாங்க. இது ஜஸ்ட் ஜென்ரல். நீங்கள் எந்த ஹைகோர்ட்டில் போனாலும் இது ரொம்ப ஜென்ரலான விஷயம். அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் பேசிக்காக சொல்கிறேன். ஆஃப்டர் scrutiny of the papers presented by the party in person, he or she shall be required to appear before the party in person committee on the specific date and time. So party in person committee இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த அவங்க டைம் அண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாமல் போயிடணுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த பார்ட்டியின் கமிட்டியோட போயிட்டு நீங்கள் அப்பியர் ஆகிட்டு நீங்கள் அவங்க சொல்கிறது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? த கன்சர்ன் ஸ்க்ரூட்டினி பிரான்ச் ஷால் பிளேஸ் அ petitions, applications or objections and all other relevant papers before the party in person committee accordingly. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ், திருத்தங்கள், ஏதாவது அந்த பெட்டிஷன்ஸில் வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன், அதாவது இது போடக்கூடாது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அண்ட் அதர் ரிலவெண்ட் பேப்பர்ஸில் ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கன்சர்ன் ஸ்க்ரூட்டினி பிரான்ச் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் திருப்பி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். த பார்ட்டி இன் பர்சன் கமிட்டி இன்டர் அலியா ஷால் கைட் ஹிம் ஆர் ஹர் அபவுட் த மேனரிசம் அண்ட் த லாங்குவேஜஸ் டு பி யூஸ்ட் இன் த கோர்ட் அண்ட் டிகோரம் ஆஃப் த கோர்ட் டு பி மெயின்டைன். ஸோ இந்த பார்ட்டி இன் பர்சன் கமிட்டி முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கோர்ட்டில் நடந்துக்கணும், கோர்ட்டில் எப்படி பேசணும், என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணணும், மேனரிசம் எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லுவாங்க. ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தாங்க மெயின். ஸோ டிஸ்ட்ரிக் கோர்ட்டில், லோவர் கோர்ட்டில் கூட நீங்கள் தமிழில் பேசிக்கலாம். அண்ட் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் இட்ஸ் அ லாங்குவேஜ், யூனிவர்சல் லாங்குவேஜ் மாதிரி அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் தமிழ் லாங்குவேஜஸ் பேசலாம், ஆனால் பேசினா ஜட்ஜஸ்க்கு வந்து புரியாது. ஏன்னா சில ஜட்ஜஸ் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னடா, இல்லை கர்நாடகாவிலேருந்து வந்திருப்பாங்க, ஆந்திராவிலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்லேருந்து கூட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜஸ் கேரளாவிலேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சில பேருக்கு அவங்க மதர் டங்க் வந்து மலையாளமாக இருக்கும், இல்லை கன்னடாவாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ஸாக கொடுக்க சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுக்குற இருக்கும். தமிழ் லாங்குவேஜஸ் நீங்கள் வந்து கொடுத்தாலும் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அதனால எப்பயுமே ஒரு பேப்பரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எப்பயுமே வச்சுக்கோங்க, ஹேண்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் லார்ட்ஷிப்ஸ்க்கு தரும்போது அவங்களுக்கும் புரிய வரும். ஏன்னா லைக் கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு தேவையான ரிலீஃப் உங்களால் வாங்க முடியும். ஸோ அந்த லாங்குவேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இங்கிலீஷில் கான்வர்ஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா the aforesaid procedure shall also be applicable to any interlocutory application. interlocutory application என்னன்னாங்க ஐஏங்க, லைக் ஐஏ வந்து ஒரு ஸ்டே கேட்குறதுக்கு வந்து மேக்ஸிமம் interlocutory ஐஏ வந்து போடுவாங்க. ஃபைல் இல்லைனா ஒரு நடுவில் வந்து ஏதோ ஒரு ரிலீஃப் வேணும்னா கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபைல்டு பை பார்ட்டி இன் பர்சன் சப்சிக்வெண்ட் டு தி ஃபைலிங் ஆஃப் தி மெயின் ப்ரொசீடிங். ஸோ பெட்டிஷனாவோ அப்பீலாவோ ரிவிஷன் பெட்டிஷனோ போடும்போது அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் interlocutory அப்ளிகேஷன்ஸ் போட்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படும் போது ஒரு ஸ்டே கேட்குறீங்க, இடைக்கல ஒரு மனு உங்களுக்கு போட்டு வேணும்னா ஐஏ அப்ளை பண்ணுவீங்க, சரிங்களா? அது ஐஏ நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ எல்லாத்துலேயும் எஸ்ஆர் நம்பர் ஆகிதாங்க ஒரு மெயின் நம்பர் வரும். அது நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. உடனேலாம் மெயின் நம்பர் கிடைக்காது. எஸ்ஆர் நம்பர் ஆறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அது ஆறதுக்கே எப்படி ஒரு 2 மாதம் கூட எனக்குலாம் ஒரு சில கேஸில் 2 மாதம்லாம் கூட ஆயிருக்கு. ஐஏ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி சிஏ காப்பி அப்ளிகேஷன் வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த செக்ஷன் ஆஃபீஸர் பொறுத்து. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் 1 மாதம் 2 மாதம் நிறையா லீவ்ஸ், மந்த்து, பாய்காட்டு, ஸ்ட்ரைக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல வந்து கோர்ட்களில் வந்து ஃபங்க்ஷன் சரியாக இருக்காது. அதனால் ரொம்ப நிறையா டிலே ஆகும். பாக்ஸ் செக் பண்ண மாட்டாங்க. லோவர் கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 3-3:30க்குள்ளே போடலன்னா அவங்க பாக்ஸ் எடுக்க மாட்டாங்க, அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் சிஏ போட்டிங்கன்னா 3 நாள் இன்டர்வலில் நீங்கள் செக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அவங்க எவ்வளோ ஐஎன்ஜிஎஸ் என்ன அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நார்மலாக வந்து 25 போட்டாங்கன்னா 25 ஷீட்னு அர்த்தம். 25 ரூபான்னு நினச்சிக்காதீங்க. 25 ஷீட் வந்து என்ன 20 ருபீஸ் பத்திரமா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது 2 ரூபா பத்திரமும் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், 20 ரூபா பத்திரம் வாங்கி தர மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு சார்ட் இதுனா 100 ரூபா இது மாதிரியான விஷயங்களை அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த நோட் புக்கில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்து சிஏ போட்டால் தான் உங்களுக்கு சீல் வச்சு உங்களுக்கு அங்கே இருக்கவங்களுடைய கையெழுத்து போட்டு தருவாங்க. ஒரு சில நேரங்களில் கையெழுத்தெல்லாம் போடாமல் இழுத்துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்க அடுத்த ஹைராக்கியில் யார் இருக்காங்களோ அவங்களை கையெழுத்து போட சொல்லி நீங்கள் கேளுங்க, தயங்காதீங்க. கேட்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அடுத்த ஹைராக்கி போட்டவங்க ஆப்ஷன்னா அடுத்த ஹைராக்கில் இருக்கவங்க கையெழுத்து சீல் வச்சு கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஷெரீஃப் இருந்தாங்கன்னா ஷெரீஃப் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைனா வேறு யாராவது அங்கே கூட ஆஃபீஸில் இருக்கவங்க அவங்க கையெழுத்து போட்டு தந்துடுவாங்க. ஸோ அது ரொம்ப டிலே ஆகும், டிலே பண்ணுவாங்க. ஏன்னா அதில் ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அவங்க நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க.
அது ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ பட் ஹைகோர்ட்டில் நீங்கள் உங்களுக்கே மேக்ஸிமம் கொஞ்சம் உடனே கிடச்சிரும். நாட் 1 மாதம் 2 மாதம் மேலே போகாது. பட் லோவர் கோர்ட்டில் 2-3 மாதம் கூட ஆகும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ், அந்த அட்வொகேட்டோட ஃபேஸ் வேல்யூ வச்சு அவங்க தருவாங்க. அண்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரூல்ஸ். ஸோ 8 ரூலில் வந்து இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் பை பார்ட்டி இன் பர்சன் கமிட்டி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி இன் பர்சனாகவே இருந்தாலும் ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இஷ்யூ பண்ணுவாங்க. அதை பற்றி இது இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபார்ம் பி மாதிரி அனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அலௌடு இல்லை அப்படிங்கிறது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட்டி இன் பர்சன் கமிட்டி ஷால் ஸ்க்ரூட்டனைஸ் த மேட்டர்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஃபைல் பை தி பார்ட்டி இன் பர்சன். ஸோ பார்ட்டி இன் பர்சனாக நீங்கள் உங்கள் கேஸை நீங்களே நடத்தினாலும் அதில் ப்ராப்பராக தான் இருக்கா, அந்த ப்ரொசீடிங்ஸ் அண்ட் மேட்டர்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டு என்ஷியர் தட் த பார்ட்டி இன் பர்சன் ஹேஸ் கம்பைல்ட் வித் தி ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையோ, இப்போது வந்து நீங்கள் சமையலுக்கு வந்து ஒரு பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், புதினா வேணும், மல்லி வேணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரும், முக்கியமாக வந்து மட்டனோ சிக்கனோ என்ன தேவைப்படுதோ, மசாலாஸ், கிரேவிஸ், இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி டைமிங்கில் வச்சு நீங்கள் குக் பண்ணால் தான் பர்ஃபெக்ட் பிரியாணி வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு கேஸில் வந்து ஏதாவது ஒன்று ரிலீஃப் கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கான ரெக்வயர்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்லெட் சைடு ரூல்ஸ்னு ஒன்று இருக்குங்க, 1965 ரூல்ஸ். இது அடிப்படையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இருந்திருக்கணும். அண்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரிஜினல் சைடு ரூல்ஸ் 1956 இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது 2 முக்கியமான ரெக்ரூட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் அண்ட் ஆல் அதர் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்லண்ட் சைட் ரூல்ஸ் 1965 இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரிஜினல் சைட் ரூல்ஸ் 1956 இருக்குது. இது போக அதர் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அண்ட் த பார்ட்டி இன் பர்சன் has not made any objectionable averments allegations and has not used undertakes not to use or speak unparliamentary languages in the proceedings and matters of like nature in the court or office. ஸோ வந்து நீங்கள் கோர்ட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எந்த ஆஃபீஸில் செக்ஷன் ஆஃபீஸாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரியான லாங்குவேஜஸில், ரொம்ப மோசமான லாங்குவேஜஸ், லோக்கல் லாங்குவேஜஸ், ரொம்ப அருவருப்பான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கோர்ட்டில் நின்று திட்டினீங்க அப்படின்னா உங்களை பார்ட்டி இன் பர்சனாவோ வேறு எதுலேயுமே உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அமைதியாகவும் எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமோ அது தகுந்த மாதிரி தான் நமக்கு எல்லா இடத்துலையும் மரியாதை கிடைக்கும். அப்போ தான் நமக்கு ஃப்ரீடமும் கிடைக்கும், நமக்கான லிபர்ட்டி அண்ட் ரைட்ஸும் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் கோர்ட்களிலையுமே நீங்கள் பார்ட்டி இன் பர்சனாக உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது வந்து அவர்மெண்ட்ஸ் அலிகேஷன் அப்ஜெக்ஷனபிளான அலிகேஷன் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. ஸோ அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி இன் பர்சன் கமிட்டி ஷால் இன்ட்ராக்ட் வித் த பார்ட்டி இன் பர்சன். ஸோ பார்ட்டி இன் கமிட்டியில் இருக்கவங்க கண்டிப்பாக பார்ட்டி இன் பர்சனாக வரவங்கக்கிட்ட பேசுவாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து ஜென்ரலான ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க பை வே ஆஃப் தி ஆஃபீஸ் ரிப்போர்ட் எப்படி நீங்கள் பண்ணணும் வைக்கணும். The party in person will be able to give necessary assistance to the court for disposal of the matter or any advocate may be appointed as amicus curiae and party in person shall furnish undertaking in the prescribed performa annexed to these rules. ஃபார்ம் பி, ஃபார்ம் பியில் இருக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா லைக் அட்வொகேட்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கும் உங்கள் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஜென்ரலான ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நெசசரி அசிஸ்டன்ஸுமே வந்து பார்ட்டியின் லைக் பார்ட்டி இன் பர்சன் கமிட்டியில் இருக்கவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னா ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி பார்ட்டி இன் பர்சன் கமிட்டி இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் த பார்ட்டி இன் பர்சன் இஸ் நாட் காம்பிடென்ட் டு அப்பியர் இன் பர்சன் அஸ் மென்ஷன் அபவ் அண்ட் த சர்டிஃபிகேட் இஸ் நாட் இஷ்யூட் ஆஸ் பர் த ரூல்ஸ் ரெஃபர்ட் அபவ். ஸோ ஏதாவது நீங்கள் சொன்னதுக்கு ஏதாவது முரணாக நடந்துக்கிட்டீங்க, ஆக்டுக்கு முரணாவோ ரூல்ஸ்க்கு முரணாவோ ப்ரொசீஜருக்கு முரணாக நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த கமிட்டி வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. ஸோ த பார்ட்டி இன் பர்சன் கமிட்டி மே ரெஃபர் பார்ட்டி இன் பர்சன் டு தி ஹைகோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டி ஃபார் ஆஃபரிங் லீகல் சர்வீஸ். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் லீகல் சர்வீஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய லீகல் சர்வீஸ் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸை வந்து அவங்க ரெஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எல்லா ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இஃப் த பார்ட்டி இன் பர்சன் இஸ் நாட் என்டைட்டில் அண்டர் த லா டு கெட் அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டி, he or she may be asked to appoint a lawyer to represent his or his.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலை, அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது, யூ ஆர் நாட் என்டைட்டில்டு அப்படின்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் அட்வொகேட்டை லாயரை வந்து உங்கள் தரப்பில் அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அது மதிச்சு தான் ஆகணும். இல்லாத பட்சத்தில் உங்கள் கேஸை எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படியாவது என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட் இட் இஸ் சர்டிஃபைட் தட் த பார்ட்டி இன் பர்சன் இஸ் காம்பிட்டன்ட் டு அசிஸ்ட் த கோர்ட் இன் பர்சன். புரியுதாங்க? இட் இஸ் சர்டிஃபைட் தட் த பார்ட்டி இன் பர்சன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னே நீங்கள் கோர்ட்டில் வந்து ஓரளவுக்கு அசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆயிடும். த பார்ட்டி இன் பர்சன் ஷால் கிவ் அண்டர்டேக்கிங் தட் ஹி ஆர் ஷி மெயின்டைன் த டிகோரம். ஸோ முக்கியமாக என்னன்னா, நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டிகோரமை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஷால் நாட் யூஸ், முக்கியமாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்னா, அப்ஜெக்ஷனபிளான விஷயங்களோ, அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜஸோ, இல்லை வந்து மோசமான பிஹேவியரோ டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஹியரிங் நடக்கும்போது ரொம்ப ஆபாசமான விஷயங்களோ இல்லை முரணான வார்த்தைகளை வந்து நீங்கள் கோர்ட்களில் பயன்படுத்தக்கூடாது. அது அட்வொகேட் நாங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காமன் தான். ஒரு கோர்ட் ப்ரிமைஸ்ன்னுட்டு ரொம்ப கத்தி சத்தமாக பேசி லைக் ரொம்ப அராஜகம் மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த ஃபர்தர் ப்ளீடிங்ஸ்லேயும் அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது. உங்கள் டிராஃப்டிங்லேயும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் ஷால் ஃபர்தர் அண்டர்டேக் தட் இஃப் ஹீ ஷீ ஃபெயில்ஸ் டு அபைட் பை த அண்டர்டேக்கிங். ஸோ நீங்கள் எடுத்த அண்டர்டேக்கிங்லேருந்து நீங்கள் முரணாக நடந்துக்கிறீங்க, இல்லை கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் மேபி இனிஷியேட்டட். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் மேலே கண்டெம்ட் வந்து போட்டுருவாங்க. ஸோ கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் போடுறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ உங்கள் மேலே டக்குன்னு எடுத்துருவாங்க. கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸும் உங்கள் மேலே எடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அப்ஜெக்ஷனும் சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் அப்ராப்ரியேட் காஸ்ட் வந்து உங்கள் மேலே ஃபைன் அமௌண்ட் போட்டுருவாங்க. நீங்கள் காசு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிஷன்ஸ் மே பி இம்போஸ்ட் ஆன் ஹிம் ஆர் ஹர் and he shall not be allowed to appear in any எந்த கேஸ்லையும் நீங்கள் அதுக்கப்புறமா அப்பியர் ஆக முடியாது for the period as the court may deem fit. அது கோர்ட் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எப்பயுமே அந்த கோர்ட்டில் இருக்க முடியாது. the court may also dismiss the proceeding initiated by such party in person and ill behavior நடந்துக்கிட்டிங்கனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. in the case of the party who wishes to defend his matter in proceedings in person as respondent or opponent, the court may direct such party to appear before the above party in person committee and it shall ensure, certify and direct him to follow the procedure prescribed in the above referred rules. ஸோ இந்த ரூல்ஸில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து சர்டிஃபிகேட்டுன்னு தருவாங்க, உங்களை அப்பியர் ஆகவும் விடுவாங்க, ஃப்யூச்சர்லேயும் உங்களை விடுவாங்க. இல்லைனா உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் போயிடும். அது மாதிரி இட் இஸ் ஒன்லி வென் சச் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பார்ட்டி இன் பர்சன் அப்பான் சர்டிஃபிகேட் ஃபார் அப்பியரன்ஸ் given by the party in person committee is allowed by the court. The party in person shall be permitted to appear, argue the case in person, subject to such further orders which the court may pass at any stage of such proceedings. ஸோ ப்ரொசீடிங்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் முக்கியமான 9th ரூல் என்னென்னா, ரூல்ஸ் நாட் அப்ளை ஃபார் பெயிலோ பரோலோ இல்லை ஃபர்லாக் இல்லை ஹேபஸ் கார்பஸ் பெட்டிஷனாக இருந்தால் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜெயிலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பெயில் வந்து நீங்கள் ஜாமீன் வாங்கினா நீங்கள் போய்ட்டு அப்பியர் ஆக முடியாது. ஹேபஸ் கார்பஸ் மிஸ்ஸிங் பெட்டிஷனாக இருந்தாலும் நீங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ discretion of the court to permit litigation other persons to appear in personல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜென்ரல் ரூல் தான். அண்ட் 11th ரூலில் வந்து as a party in personாக ஆகக்கூடிய விஷயங்களில் ஸோ பெண்டிங் மேட்ரஸாக இருக்குது இல்லை ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸாக இருந்தது அப்படின்னா இது என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுன்ட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபார்ம் ஏல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் பெர்மிஷன் பற்றின விஷயங்கள் வந்து ரூல் 5ல் ஓத் ஆஃப் தி கமிஷனராக ஒரு நோட்ரி இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கையெழுத்து, நீங்கள் சோன்ஸோ உங்கள் பேர், நீங்கள் பெட்டிஷனராக ரெஸ்பாண்டாக கேஸ் நம்பரு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்ட் பி அண்டர்டேக்கிங்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்க்ளோசிங் ஆஃப் தி உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியோ இல்லை ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதில் உங்கள் பேர் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரூல் 8 அடிப்படையில் செய்யக்கூடியது. அண்ட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் உங்களுக்கு தனியாக அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். வில்லிங்காக இருக்கீங்க பார்ட்டி இன் பர்சனாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெயிலில் இருந்துகிட்ருக்கீங்க இல்லை மிஸ்ஸிங் கேஸில் நீங்களே உங்கள் கேஸை வந்து வாதாடக்கூடிய தன்மை இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க, மேனரிசம்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது தான் பார்ட்டி இன் பர்சனாக நீங்கள் அடுத்த டைம் போகும்போது உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒரு பார்ட்டி இன் பர்சனாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா. ஸோ நான் டீசெண்டான லாங்குவேஜஸ் கம்யூனிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் அவேர்னஸ் வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.